Good morning students. Now we are going to see the 6th chapter, distribution analysis. Already we have saw that in the distribution analysis means it is a distribution means division of income among the factors that is land, labor, then interest on capital and profit. How we can distribute this factors among the income. In that we saw that income original theory, productivity theory, then wages, then labor, wages, interest. In interest we saw kinds of interest. Now we are going to see motive of demand for money. Motive of demand for money. Motive of demand for money. Here there are three motives. They are transaction motive. It denotes like MT. Then precautionary motive MP. Then speculative motive MS. Then M means motive, T means transaction. Here M means motive, P means precautionary. This one is speculative motive, means this M denotes motive and S is speculative. Here transaction motive means it refers to the desire of the people to hold cash for current transaction. அதாவது நிகழ்கால நடப்புக்காக என்ன செய்கிறது, அவங்க அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னது, முதலீடு பண்ணுறதுக்கு பேர் தான், எடுக்கிறதுக்கு பேர் தான். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் த இன்கம். என்ன செய்வாங்க, அவங்களுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டிரான்சாக்ஷனில் என்ன செய்வாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் இட் டினோட்ஸ் MT is equal to Y. Y means here income. It denotes income. If the income is 1000 means MT is equal to 0.125 into Y. 0.125 into Y. Then the demand for transaction is equal to 0.125 into Y means income. So we have to multiply it by 1000. Then it comes to 125. அதே மாதிரி தான் precautionary motiveலையும் refers to the desire of the people to meet unexpected expenditure. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிர்பாராத விதமாக ஒரு ஃபயர், ஒரு தெஃப்ட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆயிரும் அவங்களுக்கு. அப்போ அதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த மாதிரி பணம் தேவைப்படும் போது அதுக்காக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் த அமௌண்ட் சேவ் ஃபார் திஸ் மோட்டிவ். இந்த இதுக்காக வேண்டி அவங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா, மோட்டிவ் precautionary is equal to 0.25 into Y, அவங்களுடைய இன்கம். இப்போ இன்கம் வந்து 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா MP மோட்டிவ் precautionary motive is equal to அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணோன்னா into 1000. 0.125 into 1000 is equal to 125 அப்படின்னு வந்துடும். தென் speculative motive, desire to take advantage of market movements regarding the future changes in the price of the bonds. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போது நம்ம மார்க்கெட்டில், கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆஃப் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறது, ஃப்யூச்சர் சேஞ்சஸ்க்காக வேண்டி பணத்தை என்ன செய்கிறது, சேர்த்து வைக்கிறது, சேவ் பண்ணுறது. அந்த டிமாண்டுக்காக வேண்டி கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் சேவ் பண்ணுவாங்க. அப்போ அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா F into I அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இன்வர்ஸாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். தென் இன்வர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய கேஷ் டிரான்சாக்ஷனுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னா இன்வர்ஸாக இருக்கும். இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா MS is equal to 450 minus 100 into I அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we move on to the determination of rate of interest. எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. Here now we are seeing determination of rate of interest. Keynes said that demand for money and supply, அதாவது இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னா டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் த சப்ளை ஆஃப் மணி. எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுறோமோ, டிமாண்ட் இருக்கோ பணத்துக்கு, அந்த அளவுக்கு சப்ளை, அதை பொறுத்து தான் என்ன செய்ய முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பட் த சப்ளை ஆஃப் மணி இஸ் டிட்டர்மைன்ட் பை த கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி. கவர்மெண்ட்டாலையும்
Central Bank of our country. Central Bank of our country na enadhu RBI, Reserve Bank of India. Central Bank of our country enna seiranga appdin solliyachuna அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி எவ்வளவு சப்ளை பண்ணலாம், அமௌண்ட் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இட் டினோட்ஸ் லைக் M இஸ் ஈக்குவல் டு, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா M இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம் சொல்லிக்கலாம். தட் மீன்ஸ் மோட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 200. திஸ் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் equilibrium between demand and supply of money. Equilibrium between demand and supply of money. Next topic, equilibrium between the demand and supply of money. Supply of money. Here equilibrium between the demand and supply of money na demand க்கும் பண தேவைக்கும் பண சப்ளைக்கும் ஈக்குவலாக இருக்கிற நேரத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாயிண்ட் அது வந்து ஈன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அதை தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம equilibrium between demand and supply of money அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம், assume to be கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை தான் equilibrium சொல்கிறோம். ஈக்குவலாக இருக்கும், அதான் equilibrium சொல்கிறோம். அதை தான் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம், 200 அப்படின்னு சொல்லி ருபீஸ் 200ன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். Here first now we are going to see in demand and supply in equilibrium position. Here LP is the preference curve. Here demands of money, here the rate of interest. It is y-axis denotes the rate of interest and it is demand for money. Rate of interest, y-axis denotes demand of supply. Demand of supply. LP is the preference curve. LP is the preference curve. Then M2 is the supply curve. ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து இந்த supply curve, demand of supply. Point intersect in E அப்படிங்கிறது தான் equilibrium position அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். Then rate of interest is T. Then liquidity preference increases from LP. Liquidity preference increases முதல்ல LPல இருந்து அதுக்கப்புறம் L1P1 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது. என்னது, லிக்விடி கேஷ் உடைய ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தென் சப்ளை மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் would increase from, சப்ளை மணி வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்குது, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ஆகுது, OY அப்படிங்கிறதுல இருந்து OI1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா என்ன ஆகுது, லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து LP to L1P1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளை ஆஃப் டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் we are going to see the demand of money. Next diagram. Now we are going to see the equilibrium between demand and supply. எப்போ அந்த இது வந்து equilibrium பொசிஷனில் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த பொசிஷனில், ஃபர்ஸ்ட் this is demand of money and supply of money. It is rate of interest. The total demand for money is equal to total demand ன்னு சொல்லிட்டோம். அதனால் MT, that is motive transaction plus motive precaution plus motive speculative. டிரான்சாக்ஷனுக்குள்ளது, தென் ப்ரிகாஷன்ஸ்க்கு உள்ளது, தென் ஸ்பெக்குலேட்டிவ். அந்த டிமாண்ட், அந்த 3 டிமாண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த 3க்கான அமௌண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு. அப்போது இது வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ளது 0.125 into Y ப்ளஸ் இது வந்து ப்ரிகாஷன்ஸ்க்குள்ளது MP 0.125 into Y ப்ளஸ் this is for speculative 450 minus 100 into I. Then total supply of money
நம்ம அதுக்கடுத்து பார்த்தோம் டிமாண்ட் ஃபார் இதில் இப்போ இந்த டிமாண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ பார்த்தோம், டோட்டல் சப்ளை ஆஃப் மணியில் வந்து -200 அப்படின்னா MS இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபார் மணி இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் சப்ளை ஆஃப் மணி அட் ஈக்குலிபிரியம். இது எப்போ ஸ்பெக்குலேட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, டிமாண்ட் ஃபார் மணியும் சப்ளை ஆஃப் மணியும் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும் பொழுது தான் ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டுக்கு என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி அட் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 450 - 100 × I அப்படிங்கிறத ஓகே ஸ்பெக்குலேட்டிவை இஸ் ஈக்குவல் டு 200 டோட்டல் சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அப்போ என்ன சொல்லலாம், 450 இந்த 200 இங்கே கொண்டு வந்தால் 450 - 200 இஸ் ஈக்குவல் டு 100 × I. அப்போ 100 × I இஸ் ஈக்குவல் டு 450 - 200 250. Then I is equal to 250 divided by 100 பார்த்தா 2.5. அப்போ 2.5 அப்படிங்கிறதுல தான் ஈக்குலிபிரியம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2.5 அதில் தான் என்ன இருக்குது, நமக்கு ஈக்குலிபிரியம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கான தியரி கிரிட்டிசிசம் வந்து ஈக்குலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி இட் இஸ் யார் ப்ரோபன் பண்ணா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இட் இஸ் ப்ரொபவுண்டட் பை கெய்ன்ஸ் தியரி. தென் இதோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எக்ஸ்பிளைன் த எக்ஸிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த மார்க்கெட் அட் த சேம் டைம். என்ன செய்கிறாங்க, ஒரே நேரத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி இன் த ஷார்ட் ரன் பிஸ்னஸில் தான் இதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, லாங் ரன்னுக்கு சொல்லலை அப்படின்ன மாதிரி கிரிட்டிசிசம் இருக்குது. தென் we are going to see profit. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ப்ராஃபிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் என்டர்பிரினியர் ஃபார் த யூஸ் ஆஃப் என்டர்பிரினியூரல் எபிலிட்டி. அவருடைய என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் போட்டு அவர் என்ன செய்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது இன்கம் தான் அவருக்கு என்னது, நெட் இன்கம் தான் ப்ராஃபிட்டாக அவருக்கு கிடைக்குது ஃபார் த ஆர்கனைசர். நவ் we are going to see about the kinds of profit. Kinds of profit means more. Monopoly profit, first one, then windfall profit, third one, profit as functional reward, சரி. ப்ராஃபிட்னா பார்த்தோம், என்டர்ப்ரினியர் வந்து அவருடைய எபிலிட்டியை ஃபுல்லும் போட்டு அதன் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், நெட் இன்கம் ஆஃப் த ஆர்கனைசர், அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு கிடைக்கக்கூடிய நெட் இன்கம். அதை 3 வகையாக பிரிக்கலான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோபோலி ப்ராஃபிட்னு பார்த்தோம், செகண்ட் ஒன் விண்ட்ஃபால் ப்ராஃபிட், தேர்ட் ஒன் ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மோனோபோலி ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த ஃபர்ம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோனோபோலி பவர். ஏற்கனவே மோனோபோலினா ஒருத்தர் தான், இஸ் த ஒன்லி ஒன் பர்சன் இன் த மார்க்கெட், இஸ் ப்ராடக்ட் இஸ் இன் த டீம்டு பொசிஷன் ஆர் இஸ் ப்ராடக்ட் இஸ் இன் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த செல்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விற்பனையில் அதுதான் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும், மோனோபோலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்னது, ப்ராஃபிட் ஏர்ன் பை த ஃபர்ம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோனோபோலி பவர், அவருடைய பவரை வச்சு அவர் என்ன செய்கிறது, லாபம் சம்பாதிக்கிறது. தட் இஸ் மோனோபோலி ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த மோனோபோலி பவர். மோனோபோலி பவரை வச்சு அவர் என்ன செய்கிறது, வருமானம் ப்ராஃபிட் பார்க்குறது. இது வந்து அரைசஸ் டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் லெவல், அரைசஸ்
windfall profit அப்படிங்கிறது due to the change in prices level. Prices level, profit is due to unforeseen factors. Unforeseen factors. Then profit as functional reward, entrepreneurial function, entrepreneur for his entrepreneurial function. Okay. அதாவது first one kinds of profit. Profitனா என்ன அப்படின்னா profitங்கிறது it is written for the entrepreneur by use of the entrepreneurial ability. அவருடைய எபிலிட்டியை வச்சு அவர் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது நெட் இன்கம் ஃபார் த என்டர்ப்ரினியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் மோனோபோலி ப்ராஃபிட் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து விண்ட்ஃபால் ப்ராஃபிட். தேர்ட் ஒன் ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட்னு பார்த்தோம். மோனோபோலி ப்ராஃபிட் இஸ் ஏர்ன்டு பை த மோனோபோலி பவர். அவருடைய பவரை வச்சு என்ன செய்கிறது, மோனோபோலி வந்து அவருடைய பவரை வச்சு வருமானம் பார்க்குறது, ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு பேர் தான் மோனோபோலி ப்ராஃபிட் அப்படின்னு. செகண்ட் ஒன் வந்து விண்ட்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அரைசஸ் டியூ டு த சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸில் ஏற்படுகிற மாற்றத்தை வச்சு என்ன செய்யும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஹியர் இது என்னென்னா அன்ஃபோர்சீன் ஃபேக்டர்ஸ், நம்ம எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறது, திடீர்னு அந்த மாதிரியான லாபம் நமக்கு வரக்கூடியதுக்கு பேர் தான் அன்ஃபோர்சீன் ஃபேக்டர்ஸ்னால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் windfall profit அப்படின்னு பேர். தென் ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட். ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட்னா என்டர்ப்ரினியர் வந்து அவருடைய ஃபங்க்ஷனுக்கு, அவருடைய பணிக்காக, அவருடைய வேலையின் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு பேர் தான் என்னது, வேஜஸ் ஆவோ, ரெண்டாவோ, ப்ராஃபிட்டாவோ, இன்ட்ரெஸ்டாவோ அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் இந்த ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட். அவர் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரோ அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், அது வேஜாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், ஏதோவோ இருக்கலாம், அதுக்கு பேர் தான் என்னது என்டர்ப்ரினியூரல் ஃபங்க்ஷனாக அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் என்னது ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட். Then we are going to see concepts of profit. Concepts of profits. Concept of profit means here gross profit, net profit, normal profit and supernormal profit. It is divided into four: gross profit, net profit, then normal profit, and the next one is supernormal profit. Normal profit means surplus. Gross profit means surplus occurs in the business. என்னது அதிகமான என்னது வருமானம், சரி, சர்ப்ளஸ் அக்கர்ஸ் இன் த பிஸ்னஸ் டு எ ஃபர்ம். அதை தான் என்ன சொல்கிறது, கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்கிறது. கிராஸ் ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். தென் நெட் ப்ராஃபிட் ஆர் பியூர் ப்ராஃபிட் ஆர் எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆர் ட்ரூ ப்ராஃபிட். இதை எப்படினாலும் சொல்லலாமா, நெட் ப்ராஃபிட்டு, பியூர் ப்ராஃபிட் ஆர் எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆர் ட்ரூ ப்ராஃபிட். Here residual left with the entrepreneur after deducting GP. ஜிபியை கழிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியது. ஜிபி எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்டீரியர் ஆஃப் த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பேசிஸ்க்கு நடக்கக்கூடிய செலவுகளை ஜிபியில் கண்டுபிடிப்போம். அதை என்ன செய்கிறது அப்படின்னா என்பியிலேருந்து ஜிபியிலேருந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் அதையும் கழிச்சு, சரியா, அவர் பிஸ்னஸ் ஓனர் அவருடைய செலவுகளை எல்லாம் கழித்து கிடைக்கிறதுக்கு போக தான் என்னது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது. நார்மல் ப்ராஃபிட்னா மினிமம் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட், நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ வரும் ப்ராஃபிட் அப்படிங்கிறத என்ன செய்கிறது நம்ம எதிர்பார்த்துருப்போம்ல, அந்த ப்ராஃபிட் நார்மலாக வரக்கூடிய ப்ராஃபிட் என்னது நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஓவர் அண்ட் அபவ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆக்சுவலாக உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து
நார்மல் ப்ராஃபிட்டை நீ கழிச்சிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கிறோம், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட். அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, வேஜஸில் தியரிஸ் பார்த்தோம், ரெண்ட்டில் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட். இந்த இதில் வந்து 4 தியரிஸ் இருக்குது. we are going to see the theories of profit. Four theories. First one, dynamic theory. Second one, risk bearing theory. Third one, innovation theory. Innovation theory. Then fourth one, uncertainty bearing theory. Okay, first one, dynamic theory. It was propounded by American economist, name is J.B. Clark. J.B. Clark in 1900. In 1900, then dynamic theory. It was propounded by the American economic J.B. Clark in 1900. It is the difference between the price and the cost of production. This profit is price and the difference between the price and the cost of production. செலவு என்ன ஆகுது, அதே மாதிரி பொருளோட விலை என்ன, அதை பொறுத்து தான் என்ன செய்கிறாங்க, ப்ராஃபிட் வைக்கப்படுதுன்னு யார் சொல்கிறா, ஜேபி கிளார்க் 1900ல் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன தியரி, it is the difference between, என்ன சொல்கிறாங்க, difference between the product price and the cost, price and cost of production, cost of production. Then it cannot be in the static society, it cannot arise in the static society, cannot arise in the static society. Then the price of the commodity is equal in the static society. Price of the commodity is equal to the cost of production in the static society. First one, theories of profit la 4 theories irukku. First one, dynamic theory. Second one vandu risk innovation theory. Third one, risk bearing theory. And fourth one vandu uncertainty bearing theory. First one vandu நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லியாச்சுனா டைனமிக் தியரி பார்க்க போறோம். அந்த டைனமிக் தியரியை நமக்கு ப்ரொபோன் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லியாச்சுன்னா ஜேபி கிளார்க். ஹி இஸ் அன் அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் இன் 1900ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைனமிக் தியரின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு
சக்தி வாய்ந்த தியரி, ப்ராஃபிட்டுக்காக உள்ள தியரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தியரியை வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது எதுக்குன்னா ப்ரைஸுக்கும் அந்த பொருள் தயாரிக்கிறதுக்குமான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்ன விலை ஆகுது, என்ன செலவாகுது, அதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வித்தியாசத்தை பொறுத்து, அந்த டிஃப்ரென்சஸை பொறுத்து தான் விலை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் கேனாட் பி அரைஸ் இன் த ஸ்டாட்டிக் சொசைட்டி. ஸ்டாட்டிக்னா ஒரு நிலையான சொசைட்டியில், சமுதாயத்தில் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி டைனமிக் தியரி வந்து என்ன ஆகாது, அரைஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நிலையாகவே தான் இருக்குது. த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த ஸ்டாட்டிக் சொசைட்டி. ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால இங்கே என்ன செய்ய முடியாது, இட் கேனாட் அரைஸ் இன் த ஸ்டாட்டிக். என்ன அரைஸ் ஆக முடியாது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைனமிக் தியரி அரைஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நோ ப்ராஃபிட் ஃபார் என்டர்ப்ரனியர். இங்கே என்ன கிடைக்காது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்டர்ப்ரனியருக்கு என்ன கிடைக்கிறாது, ப்ராஃபிட்டுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்லி ஹி கெட்ஸ் வேஜஸ் தான், அவர் தயாரிக்கிறதுக்கான கூலி மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட்டில் யார் சொல்கிறா, நம்ம ஜேபி கிளார்க் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ என்னென்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நிறைய இந்த டைனமிக் தியரியில் சேஞ்சஸ் வந்திருக்கு. தட் இஸ் என்ன சேஞ்சஸ் வந்து பெர்மனன்ட். அக்கார்டிங் டு கிளார்க் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெயின் சேஞ்சஸாக எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸிங். பாப்புலேஷன் வந்து இப்போ கூட்டிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விற்பனையாகும் பொழுது ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸிங். நம்ம என்ன செய்கிறோம், அந்த நம்ம போடக்கூடிய கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவிங். நம்ம எந்த வழியில் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சேஞ்சிங். அந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆகுது, ஃபேர்மும் சேஞ்ச் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன், வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ் மல்டிப்ளையிங். அதனால் என்ன ஆகுதுன்னா கன்சியூமர்ஸுடைய தேவையும் அதிகமாகுது. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, டைனமிக் தியரியில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா, கிளார்க் சொல்கிறாங்க. தென் எதனால, பாப்புலேஷன் இன்க்ரீஸிங், வால்யூம் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸிங், then methods of production improving, then forms of industrial organization improving, change ஆகுது. then wants of the consumer also multiply ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. next theory is innovation theory of profit. next one is innovation theory of profit. innovation theory of profit அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஷம்பீட்டர் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி அண்டர்டேக்கன் பிஸ்னஸ் பட் ஆல்சோ இன்னோவேட்டர் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னென்னா புது கண்டுபிடிப்புகள் என்ன செய்யணும், என்டர்ப்ரனியர் வந்து சாதாரணமாக ஒரே டைப்பாக இல்லாமல் ஹோமோஜீனியஸாக இல்லாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட்டடாக ப்ராடக்ட்ஸ் புதுசாக இன்னோவேஷன் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யும்போது இன்னோவேட்டிவாக அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும் பொழுது என்ன ஆகும், அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது செகண்ட் ஒன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் தியரி பார்த்தோம். அதில் என்னென்னா சேஞ்சஸ் இருக்குது, இப்போது அதனால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னோவேஷன் தியரி. இது யார் சொல்லியிருக்கிறா, ஷம்பீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, த ப்ரொடக்ஷன் இன்னோவேட்டர் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல புதுசாக அதாவது புது தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தி அல்லது மக்கள் வாங்குகிற மாதிரி என்ன செய்கிறது, ப்ராடக்டை தயார் பண்ணுறது அப்படின்னு ஷம்பீட்டர் சொல்கிறாங்க. அதாவது இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட்டில் என்டர்ப்ரினியர் இஸ் நாட் ஓன்லி எ ஃபர்ம் அண்டர்டேக்கர். அவர் வெறுமனே என்ன செய்ய முடியாது, நான் ஃபர்மை மட்டும் வந்து கவனிப்பேன் அவ்வளோதான் பிஸ்னஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சிம்பிளி கம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தே கேனாட் ஏர்ன் ப்ராஃபிட். அவங்க எப்படி இருக்கணுமா, ஆல்சோ அண்ட் இன்னோவேட்டர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் என்ன செய்யணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் இஸ் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் ஆர் இன்கம் தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி என்னதெல்லாம் இதில் இருக்குது இன்னோவேஷன் அப்படிங்கிறதுல அப்படின்னு பார்த்தோன்னா,
நியூ ப்ராடக்ட், புதுசான தயாரிப்புகள், அவங்களுடைய ப்ராடக்ட் நியூவாக இருக்கணும், நியூ மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க தயார் பண்ணணும், நியூ மார்க்கெட் கண்டுபிடிக்கணும், ஒரே மார்க்கெட் இல்லாமல் ஒவ்வொரு வேறு இதை விட பெரிய பெரிய மார்க்கெட் நல்ல அவங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான தேவையான நியூ மார்க்கெட்ஸ் அவங்க கண்டுபிடிக்கணும். தென் டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், அவங்க ப்ராடக்ட் தயார் பண்ணணும். தென் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபேர்ம், அவங்களுடைய ஃபேர்மையோ ஆர்கனைசேஷனையும் என்ன செய்யணும், அடிக்கடி கொஞ்சம் புதுசாக மாற்றி அமைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என்னதுமா இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட். இட் இஸ் செட் பை ஷம்பீட்டர், ஜோசப் ஏ ஷம்பீட்டர்னு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது risk bearing theory of profit, and it was propounded by the American economist Halley. Risk bearing theory. இது எதுக்கானது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரிஸ்க் பியரிங் தியரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிஸ்னஸில் வரக்கூடிய ரிஸ்கையும் என்ன செய்கிறாரு இந்த என்டர்ப்ரனியர் வந்து தாங்குறாரு. அதற்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு தான் என்னது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாமா, ஹாலே அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், profit is the reward for risk bearing. Is the reward for risk bearing. Okay. என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா every entrepreneur produces the products according to the anticipation of demands. என்ன செய்வாங்க, இவ்வளோ தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகாது அப்படின்னா அந்த அளவுக்கு சேல் ஆகாது. அப்படி சேல் ஆகாத பொழுது என்னாகும், அவங்க வந்து லாஸ் ஆயிடுவாங்க. சப்போஸ் அவங்க இவ்வளோ தான் தயாரித்து வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களோட பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களால கொடுக்க முடியாது. அப்பவும் என்ன ஆயிரும், ரிஸ்க் வந்துடும். இந்த மாதிரி ரிஸ்க் வர நேரத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, கடந்து வர்றாரு. அதை அவர் தாங்கிறதுனால அதற்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் என்ன சொல்கிறோம், ரிஸ்க் பேரிங் ப்ராஃபிட். இன்டியூசர்ஸ் ப்ராஃபிட் அண்டர்டேக் சச் ரிஸ்க். அந்த மாதிரிக்காக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதையும் தாங்கி அவர் என்ன செய்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுலேயும் ப்ராஃபிட் அடைகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்ன சொல்கிறது, ரிஸ்க் பேரிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் uncertainty theory of profit. Uncertainty bearing theory. Uncertainty bearing theory. Then it was propounded by the American economist American economist Frank H. Knight. Okay. இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்சர்டைனாக நடக்கிறது, எதிர்பாராத விதமாக என்ன செய்கிறது, திடீர்னு ஒரு தெஃப்ட்டோ அப்படி இல்லைன்னா ஃபயர்லையோ என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ரிஸ்க் வந்துடலாம். அந்த மாதிரி ரிஸ்க் வரும்போது அதையும் என்ன செய்கிறாங்க, தாங்குறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மூலயமா வர்றதுனால அவங்க தாங்குறாங்க. எப்படி தாங்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்சூர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா இன்சூரபிள் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இதை தாங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, இன்சூரபிள் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அன்சர்டைனிட்டி பேரிங் தியரியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக நடந்து அதை தாங்கி அவர் ப்ராஃபிட் கொண்டு வர்றதுனால தான் அவருக்கு பேர் என்னது, அன்சர்டைனிட்டி பேரிங் தியரி, அண்ட் ஹி கெட்ஸ் ரிவார்ட் ஃபார் தட் அஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அன்சர்டைனிட்டி பேரிங் தியரியை we are divided into two. First one is risk
risk, yes, insurable risk, then non-insurable risk. Non-insurable risk அப்படின்னு சொன்னால் it is nothing but it is due to the competition in the market. Competition மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அவங்க ப்ராடக்ட்டுக்கு திடீர்னு இருக்கக்கூடிய காம்படிஷன், தென் டெக்னாலஜி சேஞ்சஸ், மார்க்கெட் கண்டிஷன் மாறலாம், பப்ளிக் பாலிசி மாறலாம், இதனாலலாம் ஏற்படக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், அன்இன்சூரபிள் ரிஸ்க்னு சொல்கிறோம். திஸ் கேனாட் பி இன்சூர்ட், திஸ் ரிஸ்க் cannot be insured. இந்த மாதிரி இன்சூர் பண்ணப்பட முடியாத ரிஸ்க் எல்லாம் கூட என்ன செய்கிறாரு, அந்த என்டர்பிரினியர் தாங்கி லாபத்தை கொண்டாரு. அதனால தான் என்ன சொல்கிறது, அன்சர்டனிட்டி பியரிங் தியரி இஸ் டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் ரிஸ்க், இன்சூரபிள் ரிஸ்க், செகண்ட் ஒன் அன்இன்சூரபிள் ரிஸ்க். இன்சூரபிள் ரிஸ்க், அன்இன்சூரபிள் ரிஸ்க்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். எஸ், இதையும் தாண்டி அவர் என்ன செய்கிறாரு, காம்படிஷன், பப்ளிக் பாலிசி இதெல்லாம் கொண்டு வர்றதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ரிஸ்க் பியரிங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த லெசனில் வி ஹவ் ஃபினிஷ் திஸ் லெசன் நவ். இந்த லெசனில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். In this distribution, it is distributed or that is entrepreneurs profit is distributed into four, that is land, labor, then rent, and the last one is profit, interest and profit. Okay, அந்த இதில் என்னெல்லாம் பார்த்தோம், ரெண்ட் பார்த்தோம். ரெண்ட் இஸ் ரிவார்ட் யூஸ் ஆஃப் லேண்ட். ஒரு லேண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு கொடுக்கக்கூடிய வாடகை தான் என்ன சொல்கிறோம், அதுக்கு கொடுக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைஸை தான் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் வேஜஸ் பார்த்தோம். வேஜஸ் வந்து லேபரர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது, ரிவார்ட் ஃபார் லேபர். தென் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பெய்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் யூஸ் பண்ணுறதுனால கொடுக்கறது. தென் ப்ராஃபிட் பார்த்தோம். ப்ராஃபிட் இட் இஸ் ஃபார் என்டர்பிரினியருக்கு ரிவார்ட் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஆர் டு பேரிங் தேர் ரிஸ்க்ஸ். It is given as a reward for the organization. Then next one quasi rent னு பார்த்தோம். quasi rent is nothing but வேறு ஒன்றும் இல்லை, ரெண்ட்டுன்னு சொல்லியாச்சுன்னா லேண்டுக்கு கொடுக்கக்கூடியது. குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேன்மேட் ப்ராடக்ட், தட் இஸ் எக்ஸாம்பிளுக்கு ரா மெட்டீரியல்ஸ், தட் இஸ் மிஷினரி, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரெண்ட்டுக்கு பேர் என்ன சொன்னோம், குவாசி ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் இஸ் ரெஃபர் டு த மினிமம் பேமெண்ட் பேபிள் டு த ஃபேக்டர் டு ரெய்டைன் இட்ஸ் ப்ரெசன்ட் யூஸ். அதாவது அதே ஃபேக்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து என்ன செய்வோம், அதையே திருப்பி அந்த ஃபேக்டரையே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரியை வச்சு நம்ம என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ண அதே மிஷினரியை வச்சு நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட் நம்ம என்ன செய்யலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மோருக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அதுக்காக கொடுக்கக்கூடிய ரெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ். அதுக்காக சம்பாத்தியம், அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், ரிவார்ட், அதுக்கு பேர் தான் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் மணி வேஜ், மணியில் கொடுக்கக்கூடியது இஸ் த ரெமுனரேஷன் ரிசீவ்ட் பை த லேபரர்ஸ் மணி. தென் தேர்ட் ஒன் ரியல் வேஜ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ரியல் வேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி, wages in terms of goods and services. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ரியல் வேஜ் அப்படின்னா வேஜ்னா ஒன்லி பணத்தால் கொடுக்கக்கூடியது மட்டும் கிடையாது, சில நேரம் ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரமோஷன்ஸ்னால் அவர் இருக்கக்கூடியதுலேருந்து அப்கிரேட் பொசிஷன் அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தட் இஸ் ரியல் வேஜ், தட் இஸ் நாட் இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை பாராட்டி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. சில நேரம் போனஸாக கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யும்போது அதுக்கு பேர் தான் என்னது, ரியல் வேஜ் அப்படின்னு சொல்கிறது. லோனபிள் ஃபண்ட் இஸ் தட் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் மீன் ஃபார் லோன். அதுலேருந்து நம்ம லோன் வாங்குறதுக்கு பேர் லோனபிள் ஃபண்டு பார்த்தோம். இன்னோவேஷன் புட் இன்டு த கமர்ஷியல் ப்ராக்டிஸ், என்ன பார்த்தோம், புதுசாக கண்டுபிடிச்சி அதிலேருந்து என்ன செய்கிறது, லாபம் அடைகிறது, என்டர்பிரினியருக்கு பேர் தான் இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see, thank you ma, next we are going to see the Indian economic in the next class.